இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திட்டம் இது. மாடல் ஸ்கூல்னு ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. ஒரு மாவட்டத்துல நன்றாக படிக்கக்கூடிய பல கனவுகளோட இருக்கக்கூடிய சில பிள்ளைகளை கொண்டு வந்து ஒரு இடத்துல, ஏன்னா அவங்களுக்கு வந்து முழுமையாக வீட்டுல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளாலும் அவர்கள் பின் தள்ளப்பட்டு விடக்கூடாது, அவங்களுக்கு பெஸ்ட் எல்லாமே கொடுக்கணுங்கிறதுக்காக மாடல் ஸ்கூல் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, அது இந்தியாவா இருக்கட்டும், சொல்லுவாங்க நம்ம எல்லாம் வந்து ஐஐடிக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது, நிப்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது, இங்க வைக்க முடியாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள நம்ம போக முடியாது என்ற நிலை இருந்ததோ அங்கே கிராமத்துல ஒரு மிக சாதாரண குடும்பத்துல இந்த கனவுகள் பற்றி எந்தவித புரிதலும் இல்லாத பெற்றோர்களுக்கு, இப்படியெல்லாம் கனவு காணலாமா, தப்பு இல்லையா, நம்மளால முடியுமான்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட யூனிவர்சிட்டிஸ்ல இன்னைக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. அதுதான் திராவிடம் 2.0. இததான் அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, இதைத்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அரசியல் இல்ல பிரச்சனை. அவங்களுக்கும் தெரியும் இந்த தடவை ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தா இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கலாம் என்று. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல, ஆனா வேற யாருக்காவது வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் தமிழ்நாடு அவர்களுக்கு கதவை பூட்டியே வைத்திருக்கிறது. அதுக்கு நம்முடைய அடிப்படையில நமக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிடம் என்ற அந்த உணர்வு. சில பேர் கோயிலுக்கு போவாங்க, சில பேர் மத நம்பிக்கைகளில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா அத்தனை பேரும் பெரியார திட்டினீங்கன்னா ஒன்னா வந்து நிக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. என்னென்னவோ பிளவுகளை பிரிவுகளை நமக்குள்ள ஏற்படுத்திடலான்னு நிறைய கனவுகளோடு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, புதுசு புதுசா எதையாவது உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை அத்தனையும் தாண்டி தமிழ் உணர்வு என்று வரும் பொழுது, கீழடியை பத்தி பேசும் பொழுது, தமிழன் என்ற அந்த பெருமையோடு வந்து ஜாதி மதம் அத்தனையும் தாண்டி நிற்கிறோமே, அதுதான் திராவிடம். அதுதான் நமக்கு திராவிடம் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த திராவிடம் பற்றி நாம் பேசும் பொழுது இதுதான் நமக்கு அரணாக நிற்கக்கூடியது. அதை நம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கற்றுத்தர வேண்டும். அதுல நமக்கு சரியான புரிதல் இருக்க வேண்டும். எது நம்முடைய கடமை, எது கடமையோட நிக்கணும், அதுக்கு அடுத்தபடிக்கு போனோம்னா அது கடமையை தாண்டி வேற ஒரு விஷயமா மாறிடும். அந்த புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள பெரிய பெரிய சிந்தனைகளை பற்றி அவர்கள் பேசலாம், பெரிய புத்தகங்களை எழுதலாம், புதிதாக ஒரு கோணத்திலே சிந்திப்பதாக நம்மோடு உரையாடலாம். ஆனா அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்பதை நாம் சரியாக கண்டுகொள்ள வேண்டும். இங்க பேசும்பொழுது இந்த நாடே கொண்டாடக்கூடிய சில நேர்மையாளர்களை பற்றி எல்லாம் செந்தில் அவர்கள் பேசினார். ஆனா அவங்களுடைய உண்மையான பின்புலம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை பத்தி 1000 விஷயங்களை தொடர்ந்து தூற்றிக்கொண்டே இருப்பார்கள். நம்ம வந்து என்ன நினைப்போம், அது நம்மளுடைய தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் பேசு, எனக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது, அதை நான் செய்ய வேண்டும் என்று. ஆனா அவங்க அப்படி இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு அந்த நூல் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல வரல,
ஒரு கோடு ஒண்ணு இருக்கும். இங்க இருந்து ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு 2 வேறு தளங்களிலே இயங்கக்கூடியவர்கள் எந்த விதமான கருத்து ஒற்றுமையோ அவங்க நம்பக்கூடிய விஷயங்களே வேற வேற தளங்களை சார்ந்ததாக வேற வேற துருவங்களாக இருந்தாலுமே ஒருத்தர்கிட்ட போய் இன்னொருத்தரை பத்தி கேட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசுவாரு, ஆனா ரொம்ப நேர்மையானவர், நல்லவர். அதனாலதான் நமக்கே ஆச்சரியமா இருக்கும், இவருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், அவருக்கு ஒரு பிரச்சனைனா இவர் ஏன் இவ்வளவு பதறிட்டு ஓடுறாருன்னு, ஏன் இப்படி பாதுகாக்க துடிக்கிறார்கள் என்று. ஆனா நம்ம கிட்ட வந்து கேட்டா என்ன சொல்லுவோம்னா, நல்ல எல்லாம் சரிதான் அப்படின்னு முதல் ஆளாக தவறு சொல்லி அவர்களை ஓரங்கட்டுறதுக்கு நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். அதனால யாரை எப்படி தாங்கி பிடிக்க வேண்டும், எதற்காக தாங்கி பிடிக்க வேண்டும் அப்படிங்கறத நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் தாண்டி நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், அப்துல்லாவா இருக்கட்டும், ஷானவாஸா இருக்கட்டும், திரு ஜெயஜராஜன் அவர்களாக இருக்கட்டும், ஆண்டனி அவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் எந்த களத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம், எதையெல்லாம் பாதுகாப்பதற்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறது புரிஞ்சிட்டோம்னாலே யார பதவியில வைக்கணும், யார பதவியில வைக்க கூடாதுன்னு நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஏன்னா தேர்தல் நேரத்துக்கு தமிழ்நாட்டை வித்துட்டு அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா காம்ப்ரமைசஸ் அவசியம் உலகத்துல. நான் வந்து இல்லைன்னு சொல்லல, ஆனா எந்த நேரத்துல எப்பொழுது அந்த யாரோடு அதை செய்து கொள்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அதனால நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேற்றுமைகள், கருத்து வேற்றுமைகள், இதற்காக நம்ம ஒருத்தர் விட்டு கொடுத்து விட்டு எதை பாதுகாக்க வேண்டுமோ அதை பாதுகாக்க தவறிவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் திராவிடத்தை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. அதை பாதுகாப்பதற்கு எங்கெல்லாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான புத்தகம் தான் இந்த புத்தகம். அதனால இதை நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. அவங்க தெளிவோடு இருக்க வேண்டும். திராவிடத்தை பாதுகாப்பது அவர்கள் கைகளிலும் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.